வணக்கம். தமிழகத்தின் காலை வீசும் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. தெற்கு மக்கள் மத்தியில் அதிருப்திகளை ஏற்படுத்தியுள்ள அரசாங்கத்தின் செயற்பாடு. ஸ்டாலினிடம் ஸ்ரீதரன் முன்வைத்துள்ள வேண்டுகோள். சீன ஊடக நிறுவனங்களுடனான உடன்படிக்கை எழுப்பப்படும் கேள்விகள். சிகிரியாவுக்கு சுற்றுலா சென்றிருந்த வெளிநாட்டு பிரஜை உயிரிழப்பு. அனுரவின் சீன விஜய் எதிரொலி, வாக்குறுதிகளை அடிக்கோடிடும் இந்திய ஊடகங்கள். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். அரசாங்கத்துக்கு மதுபானம் ஊடாக வரி வருமானம் 11.6 மில்லியன் அதிகரித்துள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டில் மதுபான வரிகளில் 20% அதிகரிப்பு காரணமாகவே இந்த அதிகரிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் மது அருந்துதல் 8.3 மில்லியன் லிட்டர் வரையில் குறைந்துள்ளதாகவும் அந்த திணைக்களம் கூறியுள்ளது. மதுபானம் மற்றும் புகையிலை பயன்பாட்டுடனான வரி அதிகரிப்பு தொடர்பான விசேட அறிவிப்பை வெளியிட்டு மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி சிகரெட்டுகள் மூலம் அரசாங்கத்துக்கு கிடைத்த வரி வருமானம் 7.7 பில்லியன் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிகரெட் விற்பனை 521.5 மில்லியன் ரூபாய் வரையில் குறைந்துள்ளதாகவும் மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சில செயற்பாடுகள் தெற்கு மக்கள் மத்தியில் அதிருப்திகளை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய எதிர்காலத்தை குறித்து பாரிய பொறுப்பு எனக்கும் எனது கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இருக்கிறது. அந்த வகையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். கடந்த காலங்களில் கூட தை பிறந்தால் தமிழ் மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் நாங்கள் அரசியலில் ஈடுபட்டோம். எங்களுடைய அரசியல் தீர்வு விடயம் மற்றும் நமது மக்களின் அடிப்படை போன்ற விடயங்களில் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். சில விடயங்களை நாங்கள் கடந்த காலங்களில் அடையக்கூடியதாக இருந்தது. சில விடயங்களை முழுமையாக திருப்தி அடையக்கூடிய நிலையில் காணப்படவில்லை. சில விடயங்களில் சில முன்னேற்றகரமான நகர்வுகளை முன்னெடுத்திருந்தோம். இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு மக்கள் என்ற அங்கீகாரத்துடன் எங்களுடைய சகல அதிகாரங்களுடனும் வாழ வேண்டும் என்பதற்கான அரசியல் தீர்வு ஒன்றை உருவாக்குகின்ற பணியில் முன்னேற்றகரமான செயற்பாடுகளுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கும் நோக்கோடு செயற்படுவோம் என்றார். இந்திய கடற்றொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கோரியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் நிகழ்வு கிளிநொச்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், வெகு விரைவில் இந்திய இலங்கை கடற்றொழிலாளர்கள் பிரச்சினைகள் தொடர்பாக சந்திப்பு நடைபெறும். தமிழக அரசின் அழைப்பின் அயலக தமிழர் தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். அதற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது அந்நாட்டு ஊடக நிறுவனங்களுடன் உடன்படிக்கைகளில் செய்து கொள்ள அரசாங்கம் எடுத்த முடிவு குறித்து இலங்கையின் ஊடகவியலாளர் குழுக்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. திறன் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு சீன ஊடக நிறுவனங்களுடன் கூட்டாண்மைக்கான திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் கடந்த வாரம் கூறியிருந்ததைத் தொடர்ந்தே இந்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் துமிந்த சம்பத் இந்த நடவடிக்கையை விமர்சித்துள்ளார். அத்துடன் ஒப்பந்தங்கள் கேள்விக்குறியாகவே உள்ளது என்று கூறியுள்ளார். சீன ஊடகங்கள் பெரும்பாலும் சுயாதீன ஊடகங்கள் அல்ல, அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களாகவே பார்க்கப்படுகின்றன. இலங்கை ஊடகவியலாளர்கள் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக குறிப்பாக அரசு ஊடகங்களின் சீர்திருத்தங்களை எதிர்பார்க்கும் நேரத்தில் அரசாங்கத்தின் இந்த முடிவு மிகவும் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிகிரியாவுக்கு சுற்றுலா சென்ற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர் சிகிரியாவுக்கு நேற்று சுற்றுலா சென்றிருந்த போது ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து அவர் சிகிரியா கெம்பிச பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் செக் குடியரசைச் சேர்ந்த 54 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவால் உளவு கப்பல்களாக கருதப்படும் சீன ஆராய்ச்சி கப்பல்களை அனுமதிப்பது உட்பட பல முக்கிய விடயங்கள் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்ப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பின் மிகப்பெரிய கடன் வழங்குநராக கூறப்படும் சீனாவுக்கான இலங்கையின் கடன் உறுதிப்பாடுகள் மற்றும் BRI முதலீடுகளின் விரிவாக்கம் ஆகியவை அனுரகுமார் திசாநாயக்கவுடன் கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.